உன் கையை யாரெல்லாம் நம்பி நீ கையை பிடிச்சியோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இப்போ யார் உன் கையை பிடிச்சது? எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? அவரை பிடிச்சாருன்னா அழகாக இருக்கு. இப்போ நீங்கள் கையெல்லாம் பிடிச்சிங்களா? உங்கள் கையை யார் பிடிச்சதுன்னு ஃபீல் பண்ணிங்களா? எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்க? பிரைஸ்லான். அதுதான் கையை உயர்த்த சொன்னேன். அதுதான் கையை சொன்னேன். ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கார் போயிட்டே இருக்குது. அந்த ஆற்றை கடக்கணும். யார்? தகப்பனும் பிள்ளையும், 2 பிள்ளைகளும். அப்படி ஆற்றை கடந்து போகும்பொழுது பெரும் வெள்ளம் வந்துடுச்சு. அப்படியே புரண்டுக்கிட்டு வருது. அப்பா சொல்கிறாரு 2 பிள்ளைகிட்ட, நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன். அதில் மூத்தவன் என்ன சொல்கிறான்? இல்லை டாடி, நான் பிடிச்சிக்கிறேன் உங்கள் கையை. இளையவன் கையை அப்பா டைட்டாக பிடிச்சிட்டாரு. வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது, பயங்கரமாக வருது. காற்றாற்று வெள்ளம் சாதாரணமாக வராது, அடிச்சுக்கிட்டு வெள்ளம் வருது. இவங்க கிராஸ் பண்ணி போகணும். அந்த வெள்ளத்தில் போய்கிட்டே இருக்கும் பொழுது இவன் பிடிச்சான் பற்றியா கையை, அது கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கி அவன் அந்த வெள்ளத்தில் போயிட்டான். ஆனால் தகப்பன் பிடிச்சார் பார்த்தீங்களா பிள்ளையினுடைய கையை, அந்த பிள்ளைய அழகாக கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி உங்கள் கையை அவர் தான் பிடிக்கணும். நீ பிடிச்சா விட்டுருவ, அவர் பிடிச்சா விட மாட்டார். நீ பிடிச்சா விட்டுடுவ, அவர் பிடிச்சா விட மாட்டார். அந்த ஒருத்தன் என்ன சொல்றான்? டாடி, நான் கையை பிடிச்சிக்கிறேன் உங்க கையை. ஆனால் இன்னொருத்தன் கையை அப்பாவே பிடிச்சாரு. இன்னைக்கு உங்க கையை அவர் பிடிக்கணும். பிரைஸ் எல்லாம். அதனால தான் இப்போ சொன்னேன், கொஞ்சம் கையை உயர்த்தி பாருங்க, அவர் உங்க கையை பிடிக்கணும். எப்பவுமே உங்க கையை அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். அவர் கை பிடிச்சாருன்னா உங்களை அழகாக நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். அவ்வளவுதான். கரம் பிடிச்சாருனாக்கா உன்னை அவர் தான் நடத்துவார். வாழ்க்கையில வர எல்லா ஆசீர்வாதமும் அவர் கரம் பிடிக்கணும். அவர் கரம் பிடிக்கணும். பிரைஸ் லார்ட். அதனால தான் சொன்னேன், உங்க கையை யார் பிடிச்சது? இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு முன்பாக போவார். இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு முன்பாக போவார். ஆண்டவர் உன்னோடு இருப்பார். 2வது, உன் வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குவார். உங்ககிட்ட வரோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க வழிகளை எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்குகிறார். செவ்வையாக்க என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா வழியும் திறந்து வைக்கிறார். ஒருவேளை உனக்கு பல வருஷமாக பூட்டியிருந்த கதவு, கடந்த வருஷம் பூட்டி இருக்குது கதவு, நான் என் ஆசீர்வாதமெல்லாம் பூட்டியிருக்கேன், என் பிரச்சனையெல்லாம் பூட்டியிருக்கேன், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பூட்டியிருக்கேன்னு நீ நினச்சினியா, இந்த வருஷம் அந்த வாசலை ஆண்டவர் திறப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் அதை திறப்பார். எல்லா வழியும் ஆண்டவர் திறக்கிறார். அதை திறந்தது மாத்திரம் இல்லை, செவ்வைப்படுத்துகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். கடந்த வருடமெல்லாம் அடைக்கப்பட்ட கதவு, கடந்த வருடமெல்லாம் இந்த வாசல் எனக்கு திறக்கலை, இந்த வாசல் எனக்கு திறக்கலை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கல, இது கிடைக்கல, இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலைன்னு எதெல்லாம் சொன்னீங்களோ, இந்த வருஷம் அதெல்லாம் கதவுகளையும் ஆண்டவர் திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் ஆண்டவர் திறக்கிறார். ஆமாம், எல்லாம் செயல்படுத்த போகுது.
வாசிங்க விடுதலை பயணம் 33:14. அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். பாருங்க, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறு. நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறுக. அப்ப இந்த வருஷம் அவருடைய பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகணும். அவர் பிரசன்னம் இல்லாத இடத்துல நீ போகவே கூடாது. உங்க பிரசன்னம் என் கூட வரலனா இந்த இடத்தை விட்டு எங்களை போக விடாதீர்கள். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறது. அந்த பிரசன்னம் இல்லாத இடத்துல பேசக்கூடாது, பிரசன்னம் இல்லாத இடத்துல போகக்கூடாது, பிரசன்னம் இல்லாத இடத்துல உட்காரக்கூடாது, பிரசன்னம் இல்லாத இடத்துல செயல்படக்கூடாது. ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் சொல்கிறான், எனக்கு காணானும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு காணானும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னை இங்கிருந்து கொண்டு போகவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். காரணம், உங்கள் பிரச்சனை இல்லைன்னா நான் போக மாட்டேன். எத்தனை பேர் இந்த 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 நிலையில் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம்? நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் நீங்கள் எந்த பயணம் செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே போய் ஜெபம் பண்ண போனாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்கள் பிரச்சனை என் கூட வரணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் பிரச்சனை எனக்கு முன்னாடி போகும். டெய்லி காலையில் உட்காந்து நீங்கள் இன்றைக்கி புசுக்குன்னு நிறைய பிள்ளைங்கள்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. பட்டு ஏந்திரிச்சு டபால்னு துணியை போட்டுக்கின்னு பவுட்ரு போட்டுன்னு இல்லையா, பேக்கை மாட்டிக்கின்னு பசக்குன்னு போய் ஆண்டவருக்கு முன்னாடி அங்கே போனால் ரக்கை கட்டின்னு ஒன்று நிற்கும். எங்கே? உங்கள் ஆஃபீஸில். அதிகாலையில் எழுந்திரிச்சு முட்டி போட்டு, ஆண்டவரே என் வேலை, என் ஆஃபீஸு, என் கூட பணி செய்கிறவங்க, நான் இருக்கிற இடம், போகிற இடம், சந்திக்கிற இடம், பார்க்குற இடம் எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் பிரசனம் எனக்கு முன்னாடி வரணும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க? சமூகம் முன்னாடி நின்னா எதிரி கூட நண்பன் ஆகிடுவான். நல்லா புரிஞ்சுங்க. சமூகம் முன்னாடி போச்சுன்னா எதிரி கூட நண்பன் ஆகிடுவான். ஆண்டவருடைய பிரசனம் எனக்கு முன்னாடி போகணும். ஆண்டவருடைய பிரசனம் உனக்கு முன்னாடி போச்சுன்னா உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, நீ ஒருபோதும் விட மாட்டார், அழைத்தவர் அவர்தானே. அவர் சமூகம் உனக்கு முன்னாடி போக 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 எல்லாம் உடையும். நான் தானே அப்படின்றாரு. ஆண்டவர் சமூகம் உனக்கு முன்னாடி போகணும். நீ எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ணிட்டு, சின்ன ஜெபம், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன், உங்க சமூகம் எனக்கு முன்னாடி வரணும். ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன், உங்க சமூகம் எனக்கு முன்னாடி வரணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணாம போனீங்கன்னாக்கா, நீங்க யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா அந்த வீடு கதவு சாத்தி இருக்கும். ஆமாம், காலிங் பில் அடித்தாலும் திறக்க மாட்டாங்க, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன அர்த்தம்? நம்ம ஜெபம் பண்ணாமல் போயிட்டோன்னு அர்த்தம். ஆண்டவர் அங்கே அந்த நேரத்துக்கு அந்த கதவை திறக்கலை. ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகிறாருன்றதை நீ விசுவசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீ விசுவசிக்கணும், ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஒருவேளை கடந்த வருடம் நிறைய தடைகள் பார்த்துருக்கலாம். ஆமென். நிறைய தடைகள் பார்த்துக்கலாம். எந்த வேலை எடுத்தாலும் தடை, அந்த வேலை எடுத்தாலும் தடை, அது தடை, இது தடை, நிறைய தடைகள் பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆமென், கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறேன். இந்த தடைகளை கொண்டு வந்தது யாராக இருக்கும்? மனுஷனாக இருப்பான். மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக, சில பிரச்சனைகள் மூலமாக, எங்கெங்கிருந்தோ புத்தி இல்லாமல் மதீனமாக சில தடைகள் உள்ள வரலாம். சிந்திச்சு பாருங்க. இந்த தடையெல்லாம் ஒரு சில பேருடைய வஞ்சனையினால் இந்த தடை வந்திருக்கலாம். வஞ்சனை, பிசாசினால இந்த தடை வந்திருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள், தடைகள் வந்திருக்கலாம் கடந்த வருஷம்.
எங்கே போனாலும் முட்டி முட்டி திரும்பி வந்து முட்டி எங்கே போனாலும் முட்டி திரும்பி காலங்கள் துவக்கப்படுகிறது. அந்தோ பரிதாபம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு முன்னே போவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு முன்னாடி போவேன் வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் தடைகளை நீக்கி போடுவார். உனக்கு முன்னாடி போகிற தெய்வம் என்ன செய்யறது தெரியுமா? தடைகளை எல்லாம் உடைக்கிறாரு. தடைகள் எல்லாம் உடைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், அவருடைய அபிஷேகத்துக்கு கீழே நின்று சொல்கிறேன், இந்த 2026 எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். எல்லாவற்றையும் நொறுக்கி தூக்கி போட போறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த செய்தியை நேரடியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிவார். தாவுடுபடி ஆக்கிடுவார். அது தூக்கி எறிஞ்சிடுவார். இந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். ஆமேன், ஆமேன். இதை கேட்க கேட்க அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு புத்துணர்ச்சி வருகுது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த புத்துணர்ச்சி உனக்கு கொடுக்குற ஆவியானவர். அந்த ஜாய் வர்றதே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறது. அந்த சந்தோஷமே அவர் தான். விடுதலை பயணம் 23:20. வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். பாருங்க, நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வழியில உன்னை காக்கும்படி அவர் தூதனை அனுப்புகிறார். எங்க எப்படி சொல்றாரு? நான் ஆயத்தம் பண்ணின தேசத்திற்கு, நான் என்ன இடத்தை உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேனோ அந்த தேசத்திற்கு ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். 23வது வசனம். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர், இத்தியர், பெரிசியர், கனானேயர், இவ்வியர், எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன். Praise the Lord. நான் அவர்களை அழித்தொழிப்பேன் அப்படின்னு சொன்னா 7 வல்லமைகளை, ஒரு வல்லமை இல்லை, 7 வல்லமைகளை ஆண்டவர் அதம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் அதம் பண்ணுவார். உன் ஆத்மாவுக்கு, உன் ஆவிக்கு, உன் வாழ்க்கைக்கு, இல்லையா, உன் ஆவி, ஆத்மா, சரீரம், ஜீவியத்திற்கு, உன் ஊழியத்திற்கு, உன்னுடைய எதிர்கால திட்டத்திற்கு என்னென்ன ஆவிகள் எல்லாம் செயல்பட்டதோ, என்னென்ன விதமான ஆவிகள் எல்லாம் செயல்பட்டதோ, எதெல்லாம் உன்னை எதிர்த்து நின்றதோ, ஆண்டவர் இந்த வருடம் எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக ஒன்று விடாமல், எல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் பார்க்கலாம். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் ஆவியில், உன் ஆத்மாவில், உன் சரீரத்தில், எல்லாவற்றிலிருந்தும் இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். எல்லாம் முறியடிக்கப்படும், எல்லாம் தகர்த்தெறியப்படும். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையை நீ எடுக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீ விசுவாசத்தோடு உள்வாங்கும் பொழுது அதனுடைய மகத்துவத்தை நீ பார்க்க முடியும். ஆமென். அதனால்தான் உன் வழியில் உன்னை காக்கும்படியாக உன்னையும் நீ நாடின துறைமுகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக உனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் அழகா சொன்னார், தான் ஆயத்தம் பண்ணின உன்னை கொண்டு போய் சேர்க்கும் ஸ்தானத்திற்கு உன்னை நடத்தும்படியாக அவர் இறங்கி இருக்கிறார். உன்னையும் என்னையும் நடத்தும்படியாக அவருடைய சத்தியமும் அவருடைய வெளிச்சத்தையும் அவர் அனுப்பி இருக்கிறார்.
விளையாட்டு இல்லை. ஏதோ 10ஓட 1 அத்தோட நானும் ஒன்று வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்படலை. அதுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின, அதுக்காக மாட்டுக்கொட்டையில் பிறக்கலை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டமே பெருசு. அப்போ அந்த தூதன் யாரு? ஒரு பக்கத்தில் தூதன், இன்னொரு பக்கத்தில் வார்த்தை. ஒரு பக்கத்தில் தூதன், இன்னொரு பக்கத்தில் வார்த்தை, இன்னொரு பக்கத்தில் வார்த்தை, ஆண்டவரின் தூது. அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏதோ பாரம்பரிய கிறிஸ்தவனா நீ வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கு எல்லா வருஷமும் ஒன்று தான். ஆமென். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கு இன்றைக்கு அவர் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் அவர் முன்னும் பின்னும் அவர் நடந்து வருவார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 43:3. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு தூதனை அனுப்புவார். அப்போ உனக்கு ஒரு சத்தியத்தையும் அனுப்புவார். சத்தியம் வேணும். சத்தியம் இல்லாத இடத்துல உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சத்தியம் வேணும். எப்பொழுதெல்லாம் நீ ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிறியோ அப்பெல்லாம் உனக்கு ஒரு வெளிச்சமும் வரும், சத்தியமும் வரும். ஆமென். எப்பெல்லாம் நீ ஆண்டவர் சமூகத்தை தேடி வரும்பொழுதெல்லாம் ஒரு வெளிச்சமும் சத்தியமும் வரும். அதனால தான் உமது சத்தியத்தை எனக்கு அனுப்பியறலும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கேட்கணும், ஆண்டவரே உமது சத்தியத்தை எனக்கு அனுப்பியறலும். அந்த சத்தியம் நம்ம மேலே இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். உமது வெளிச்சத்தை எனக்கு அனுப்பியறலும். வார்த்தையும் கேட்கணும், வெளிச்சத்தையும் கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும், உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். அவைகள் என்னை நடத்தி கொண்டு போவதாக. வேற யாரும் என்னை நடத்தக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சு, என்னை யாரும் நடத்தக்கூடாது. கடவுள் நடத்தணும். கடவுள் நடத்தணும். மனுஷன் நடத்தக்கூடாது. மனுஷ புத்தி நடத்தக்கூடாது. என் படிப்பு நடத்தக்கூடாது. என் பதவி நடத்தக்கூடாது. கடவுள் தான் நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் தான் நடத்தணும். அவர் தான் நடத்தணும். அவைகள் என்னை நடத்தி கொண்டு போவதாக. இதுதான் ஜெபம். வேற யாரும் நடத்தக்கூடாது. ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு, அந்த பலிபீடத்திற்கு கொண்டு போய் அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் என்னை கொண்டு போய் சேர்க்கும். அங்கே தான் போய் சேர்க்கும். வேறு எதுவுமே என்னை கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் ஆண்டவருடைய தூதன் உனக்கு முன்னாடி போவார். உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி போவார். உன் கணவருக்கு முன்னாடி போவார். நீ செய்கிற தொழிலுக்கு முன்னாடி நிற்கும். உன்னுடைய வியாபாரத்தில் முன்னாடி நிற்கும். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் சமூகம் உனக்கு முன்னாடி நிற்கும். அப்படி நிற்கும் போது உனக்கு என்ன நடக்கும்? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, பாரம் எல்லாமே எங்கேனாக்கா அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து தான். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது? பிள்ளைகளை குறித்து தான். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, ஐயோ என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளை குறித்து தான் இல்லையா? படிப்பை பற்றி, சுகத்தை பற்றி, வேலையை பற்றி, இதெல்லாம் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய பாரம். அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி. அதை விட ஸ்பெஷல் எது தெரியுங்களா? பொம்பளை பிள்ளை. பெண் பிள்ளையை பெற்றுட்டிங்கன்னா, காஷ்மீர்லலாம் ரொம்ப குளிர் இருந்துச்சுன்னா நெருப்பு அடியில் வயிற்றில் வச்சுன்னு போவானுங்களாம். காஷ்மீரில் பார்த்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? நெருப்பு சட்டியை அடி வயிற்றில் கட்டிக்கின்னு போவாங்களாம். பெரிய கோட்டு போட்டுக்கின்னு அந்த சூடு உள்ளே ஏறுறதுக்கு. இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் இருக்கிறீங்க, கொண்டு போய் கரை சேர்க்குற வரைக்கும் அத்தாடி நுர தள்ளிடும். சில பேருக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு கூட நுர தள்ளுது. அட இருக்கும்போதே பரவாயில்ல, கொஞ்சம் நுர தான் வந்தது, இப்போ தான் நிறைய நுர தள்ளுது. பிரைஸ் தி லார்ட். பொம்பளை பிள்ளைங்க கரை சேர்க்கறது பெரிய விஷயங்க. தெரியும், ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. ரொம்ப கஷ்டம். இதுதான் பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உடம்பே டயர்ட் ஆகிடும்.
பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் செத்தே போயிட்டாங்க அவங்க. மறுஜென்மம் மாதிரின்னு சொல்லுவேன் நான். படுத்துங்க இல்லை படுத்தங்க. அப்பாங்களுக்கு தான் தெரியும், நிறைய அப்பா அம்மாருங்களுக்கு தெரியும், பொண்ணை பெற்ற அப்பா அம்மாருங்களுக்கெல்லாம். ஆமென். பொண்ணை பெற்ற அப்பாங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா அவங்கள கரை சேர்ப்புக்கிறதுக்கு பெரிய விஷயங்க. கரை சேர்க்கணும். கரை சேர்த்தும் கஷ்டம், கரை சேர்த்தும் கஷ்டம், கரை சேர்க்கறதுக்கு முன்னாடியும் கஷ்டம், பாரம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுள் அவர் தூதனை அனுப்புவார். உன் பிள்ளைகளின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிற அத்தனை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் யோபுவின் பிள்ளைகளை போல சௌந்தரவதிகளாக இருக்கப்படும். சௌந்தரவதிகளாக இருக்க போகிறாங்க. இது கடவுள் சொந்த வார்த்தை. தொடக்க நூல் 24:7. ஆபிரகாமு எலியேசர்கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை. என் தந்தை 24:7. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். அங்கே என் மகனுக்கு பெண் கொள். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆகவே தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தூதனை அனுப்பினான். ஒரு தூதனை அனுப்புறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒருவேளை பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அற்புதம் நடக்கும். நீ என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறியோ, நிச்சயமாக இங்கே இந்த இடத்துல வந்து நின்று நீ ஒரு சாட்சி சொல்ல போகிற. ஒரு அற்புதம் நடக்கும். நடக்கலைன்னு சொல்கிற காரியமெல்லாம் இந்த வருஷத்தில் கதவுள் திறந்துட்டாரு. இந்த வருஷத்தில் அது நடக்கும். இந்த வருஷத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். இது கடவுளுடைய வார்த்தை. ஆமென். இது ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை. ஒன்று, ஆண்டவர் உனக்கு முன்பாக போவார் சத்துருக்களை முறியடிக்க. 2, கோணலானவைகளை செம்மையாக்க. 3வது, ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக. 4வது, தடைகளை நீக்கும்படியாக. 5வது, வழியில் உன்னை காத்து நீ நாடின துறைமுகத்தில் தான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க. 6வது, ஆண்டவர் உனக்காக குருக்களை உனக்கு முன்பே அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உனக்கு முன்பாக ஆசாரியர்களை அனுப்புவார், குருக்களை அனுப்புவார். எப்படி உனக்கு முன்பாக புறப்படுவார்கள்? யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். 11. இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. 14வது வசனம். மக்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தில் ஊழியர்கள் உங்களுக்காக திறப்பில் நிற்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளால் நடத்தப்படுகிற ஊழியர்கள். உங்கள் பிரச்சனை, உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனை, இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக நிற்க போகிறார். நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைக்காக அவங்க திறப்பில் நிற்க போகிறாங்க. ஆண்டவர் அவர்களை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆண்டவர் உனக்கு முன்பாக அவர்களை அனுப்புவார். ஆண்டவருடைய பெட்டி உனக்கு முன்பாக செல்லும்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. குருக்கள் யோர்தானில் காலை வைக்கும்பொழுது கரை புரண்டு ஓடியது. யோர்தான் என்னவாயிடுச்சு? ரெண்டாக பிளந்தது. உங்கள் பிரச்சனையை சரியான அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்கள். ஆமென். அது கூட நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாக்கிரதை, இந்த இடத்துல நான் சில விஷயத்த சொல்லணும். ஆமென். ஏன்னா இல்லைனாக்கா நீங்கள் தப்பாகிடக்கூடாது. ஊழியக்காரர்கிட்ட, சரியான ஊழியக்காரர், பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிற ஊழியக்காரரிடத்துல சொல்லுங்கள். எங்கேயாவது போயிட்டு விண்ணப்பம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து ஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு வராதிங்க. பின்னாடியே உங்களுக்கு ஒரு கால் வரும். உங்கள் பெட்டிஷனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கு கடவுள் இந்த நபர்கிட்ட பேசணும்னு சொன்னால் நீங்கள் பேசலாம், சொல்லலாம், அழுகலாம். ஆமென். இந்த வருஷம் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். விசுவாசத்தோடு அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். எரிகோ மதில்கள் விழுந்திடும், எரிகோ மதில்கள் விழுந்திடும். என்றுமே தேவனை துதிப்பதால், என்றுமே தேவனை துதிப்பதால் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சொல்லுங்க. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். சீரும் சிங்கமும் அணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். எதிரியின் சதிகள் அழிந்திட, எதிரியின் சதிகள் அழிந்திட, எப்போதும் தேவனை ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய ஆமென். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. ஓ ரிபாலா, ஓ ரிபாலா ஷகதரபா. பவுலும் சீலாவும் துதித்திட, பரமரின் அற்புதம் நடந்ததே. பவுலும் சீலாவும் துதித்திட, பரமரின் அற்புதம் நடந்ததே. கவலைகள் கட்டுகள் ஒழிந்திட, கவலைகள் கட்டுகள் ஒழிந்திட, கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம், கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். சொல்ல. துதி செய்ய தொடங்கின ஆமென். துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான்.